நம்ம இந்த குடைக்கு மெரூன் கலரில் ஒயர் எடுத்திருக்கோம். நல்லா மெரூன் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கோம். 3 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 2 3 3 இந்த 6ல் நிற்கணும். சரிங்களா? 3 6ல் நிறுத்தணும். திரும்பவும் அளந்து காட்டுறேன். 1 2 3 இங்கே போய்ட்டு 6ல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் கட் பண்ணிக்கலாம். 40 கட் ஒயரும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதை நல்லா சென்டர் பண்ணிக்கலாம். ரெண்டு முனையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். அதையும் 2 முனையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். ஆப்போசிட் ஒயரை அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சைடும் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயரும் இது மாதிரி செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேஸ்கெட்டை வளர்த்தும் போது ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் ஒரு சைடு ஒயர் குறைச்சலாகவும் இருந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பார்த்து நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு நல்லது. நம்ம வெட்டி வச்சுருக்கிற 40 ஒயரையும் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு 20 நாட்டு கிடைக்கும். 40 ஒயர் கட் பண்ணும் இல்லைங்களா, அதனால 20 நாட்டு கிடைக்கும். அந்த மாதிரி 20 நாட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். நான் இப்போ 20 நாட்டும் போட்டு வச்சுட்டேன். இப்போது போட்டு வச்சுருக்கேன் 20 நாட்லேருந்து 2 நாட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நாட்டு எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகும், கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகும். அந்த 2 கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். இப்போது 2 நாட்டை ஜாயின் பண்ணி மேலே ஒரு நாட்டு போட்டிருக்கோம். இப்போது அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கமாக இப்படி கிராஸ் ஆகிற அந்த ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது 2 நாட்டை சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு லைன் கிடைக்கும், கீழே ஒரு லைன் கிடைக்கும். இப்போது அடுத்ததாக 3வது ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். 3வது ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது இந்த ஜாயிண்ட் வர இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கமாக இது கிராஸ் ஆகிற இந்த 2 நாட்டையும் 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட்ஸை நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 2 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக 4வது ஒயர் எடுத்திருக்கோம்.
இது கிராஸ் கூடன்றதுனால நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் எதுவுமே தேவை கிடையாது. கட் ஒயர் மட்டும்தான். நமக்கு எந்த அளவுக்கு பேஸ்கெட் தேவையோ அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி கட் ஒயர் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ 5வது நாட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 20 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ 1 2 3 4 5 நாட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இப்போ எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டாக ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 40 ஒயரில் 20 நாட்டு கிடச்சிது. அந்த 20 நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் பேஸ்கெட்டுக்கு நம்ம பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். இது சென்டர் லைனாக போட்டோம். இதுலேருந்து இந்த சென்டர் லைனை விட்டுட்டு நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 7 லைன் போட்டிருக்கோம். அப்போ சென்டர் லைனோட சேர்த்து 15 லைன். இந்த பக்கம் 7 லைன், இந்த பக்கம் 7 லைன், சென்டர் லைன் 1, மொத்தம் 15 லைன் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இந்த பேஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் நம்ம அப்படியே போட போகிறதில்ல, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த ஜிக்ஸாக் பேஸ்கெட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பாட்டமை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து 6 நாட்டு நம்ம 6 நாட்டு 1 2 3 4 5 6 நாட்டு பிரித்து விட போகிறோம். அப்படி பிரித்து விடும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 3 4 5 6 நாட்டு பிரித்தோம்னா நமக்கு இங்கே வந்து 7 நாட்டு கிடைக்கும். 7 நாட்டு வரும். 6 நாட் 1 2 3 4 5 6 பிரித்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு 7 நாட்டு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த நாட்ஸை பிரித்து விடணும். அந்த மாதிரி பிரிக்கும்போது நம்ம எத்தனை நாட்டு பிரித்தோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு. இப்போ ஒன்று பிரிக்கும்போது, ஏன்னா இது கிராஸாக இருக்குது, ஒரு சிலது புரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 6 லைன் பிரிக்க போகிறோம் இல்லையா. இது ஒரு நாட்டு, இது பிரித்தா 2வது லைனு, இது பிரித்தா 3வது லைனு, இது 4 5 6 6வது ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 இது வரைக்கும் தான் நம்ம பிரிக்கணுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு நாட் போடும். இது அவசியம் இல்லைங்க. ரெகுலராக போடுறவங்க டக்குன்னு போட்டுப்பாங்க. புதுசாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்றவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம இதை வந்து இந்த மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நான் புரிஞ்சு எப்படி போடுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு இந்த நாட் போட்டு வச்சுருக்கிற வரைக்கும் அந்த லைன் வரைக்கும் நம்ம பிரிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் தான் நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போது 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன் 5 லைன் 6 லைன் 6வது நாட்டு ஒயரை எடுத்து முடி போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 2 3 4 5 6 6வது ஒயர் எடுத்து முடி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம அந்த நாட்டை பிரித்து விடலாம். ஒரு நாட் பிரிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நாட்டு பிரிச்சிட்டோம். ஒரு நாட்டை பிரித்த பிறகு நமக்கு இப்போது 2 நாட்டு கிடைக்கும். அந்த 2 நாட்டையும் பிரிக்கிறோம். இந்த பக்கம் ஒரு நாட் பிரிச்சிட்டோம், இந்த பக்கம் ஒரு நாட்டு பிரிக்கிறோம். ரெண்டு நாட்டு பிரிச்சுட்டோங்களா? என்ன தப்பாக பிரிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் எப்படி பிரித்தோன்றது புரியாதுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்.
இப்போ 1 2 3 நாட்டு இருக்கும். அந்த 3 நாட்டையும் பிரிக்க போகிறோம். இந்த 6 வரைக்கும் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது எப்படி பிரித்தோம், என்னத்துக்காக பிரித்தோன்றது தெரியாமல் போயிடும்ன்றதுக்காக நான் இவ்வளோ மெனக்கிட்டு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்லை அப்படின்றதுக்காக நான் புரியணும் அப்படின்னு தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். மூணு நாட்டு பிரிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு எத்தனை நாட்டு கிடைக்கும் பாருங்கள். 1 2 3 4 நாட்டு. அந்த 4வது ரோ இப்போ நம்ம பிரிக்கணும். நாலாவது ரோ இப்போ 4 நாட்டை பிரிக்கணும். இப்போ பாருங்க, 4 நாட்டு பிரித்த பிறகு 1 2 3 4 5 நாட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரித்தாதான் நம்மளுக்கு கரெக்டாக லைன் 5 லைன் 6 லைனுன்றதே புரியும். அதுட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சிட்டோம்னா, கண்டமேனிக்கு பிரிச்சிட்டோம்னாக்கா நமக்கு எங்கே புரியாது. அதனால் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 5 நாட்டு பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த 6 நாட்டு இது நம்மளுக்கு லாஸ்ட் ரோ. இதை பாருங்கள், நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால் இந்த ரோவோட நமக்கு இந்த சைடு பிரிக்கிறது முடிஞ்சிடும். ரெண்டு நாட்டு பிரிச்சிட்டோம். மூணு பாருங்க, அந்த 3 நாட்டையும் பிரிக்கணும். இதை லாஸ்ட் நாட்டை பிரிக்கிறோம். நம்மளுக்கு இருக்கு. அந்த கழட்டி விட்டுடலாம். பாருங்க, இப்போ நமக்கு இங்க எத்தனை நாட்டு கிடைச்சிருக்கு? பிரிச்ச பிறகு 1 2 3 7 நாட்டு. 6 லைன் பிரிச்சிட்டோம். 7 அடுத்தது 1 2 3 4 7 நாட்டு.
சரிங்களா? இதோட நிறுத்திக்கலாம். அதே மாதிரி பாருங்க 1 2 3 4 5 6 லைன். இந்த பக்கம் 6 1 2 3 4 5 இது மாதிரி முடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ போடுற இந்த பாட்டு தான் நம்ம முக்கியமான பாட்டு. இது வரைக்கும் நம்ம நார்மலாக கிராஸ் கட் கூடைக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கட் ஒயர் கட் பண்ணோம். இன்னும் ஒன்று அளவு 3.5 ஸ்கேல் அளவில் கட் பண்ணோம், கம்மியாக கட் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி நார்மல் கிராஸ் கூடை போடும்போது எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி சென்டர் லைனை பேஸ் பண்ணி இந்த பக்கம் 7 லைன் இந்த பக்கம் 7 லைன் போட்டோம். மொத்தம் 15 லைன் போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பிரிக்கணுன்றத உங்களுக்கு சொன்னேன். 1 2 3 4 5 6 லைன் பிரிக்கணும்னு சொன்னேன். 6 நாட் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் சொல்லி பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 5 6 7 நாட்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் 1 2 3 4 5 6 7 நாட்டு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நாட்டு வரைக்கும் நம்ம இந்த 6 லைனை பிரிச்சுட்டோம், 7வது லைனை விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இங்கே தான் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கு பிரிக்க போகிறோம். அந்த ஜிக்ஸாக் பாஸ்கெட்டுக்கு இங்கே நம்ம 8 ட்ரையாங்கிள் வரப்போகுது. அதுக்கு ஒயரை நம்ம பிரிக்க போகிறோம். அதுதான் முக்கியமான பார்த்து. எப்படி பிரிக்க போகிறோன்றதை பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே 7 நாட்டு இருக்குது, நம்மளுக்கு 7 நாட்டு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து பிரிப்போம். சரிங்களா? இந்த சைடில் 7 நாட்டு, இந்த சைடில் 7 நாட்டு இருக்குது. இங்கே வந்து இது வந்து நம்மளுக்கு பேஸ்கெட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன், இது சைடு வால். சரிங்களா? இது பேக் போர்ஷன், இந்த சைடு போர்ஷன். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த மற்ற எல்லா இடத்துலையும் ஒயர் வந்து கிராஸ் ஆகும். இந்த 4 கார்னரில் மட்டும் இந்த 2 ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போகும். பாருங்கள், இங்கே மட்டும்தான் 2 ஒயர் ஸ்ட்ரெயிட்டில் போகும் இந்த கார்னரில். அதே மாதிரி இந்த கார்னரில் 2 ஒயரில் 2 நாட்டில் 2 ஒயர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டில் போகும். மற்ற எல்லா ஒயருமே கிராஸில் தான் வரும். அதே மாதிரி இந்த 3வது கார்னரில் பாருங்கள், 2 நாட்டு ஸ்ட்ரெயிட்டில் போகும், அது கிராஸாக மீட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி 4வது கார்னரில் பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 ஒயரு ஸ்ட்ரெயிட்டில் தான் நமக்கு போகும். இந்த 4 கார்னர்லேயும் பாருங்கள். இப்போ இந்த 2 கார்னரில் இந்த 2 ஒயர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டில் போகுது, பார்த்தீங்களா? இந்த 2 நாட்டை இருக்க அந்த ஒயர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டில் போகும். அதே மாதிரி இங்கே 2 ஒயர், இந்த கார்னரில் 2 ஒயர், இந்த கார்னரில் 2 ஒயர், 2 நாட்டிலேருந்து 2 ஒயர் ஸ்ட்ரெயிட்டில் போகும். மற்ற எல்லா ஒயருமே கிராஸ் ஆகும். இப்போ நம்ம ஒயரை பிரிக்க போகிறோம். அது எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஒயரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இந்த கார்னர் ஒயரை எடுத்துக்கலாம். இது 2 ஒயர். எத்தனை? 2 ஒயர். நம்ம ஒரு ட்ரையாங்கிளுக்கு 10 ஒயர் நம்மளுக்கு தேவை. நம்ம இது 1 ஒயர். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனில் வர 2 ஒயர், 2 நாட்டிலேருந்து ஒயர் கிராஸ் ஆகும். ஒரு செட்டு இப்படி கிராஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு செட்டு. அந்த 2 ஒயரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எத்தனை ஒயர் எடுத்துருக்கோம்? 4 ஒயர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு செட்டு கிராஸ் ஆகுதா, ஒரு செட்டு கிராஸ் ஆகிற 2 செட்டு, 3 செட்டு. அப்போ இது 3 செட்லேருந்து 6 ஒயரு. இந்த கார்னரில் ஸ்ட்ரெயிட்டில் போகிற 2 ஒயர் 8. இந்த சைடில் வர 2 ஃபஸ்ட்டு மீட் ஆகிற கிராஸில் மீட் ஆகிற அந்த ஒயர் மொத்தம் 10 ஒயரை எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போடுறீங்களோ எப்படி பண்ணுறீங்களோ அதை தனியாக நான் அப்படியே முடி போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை த்ரெட்டு போட்டு கட்டியோ வச்சுக்கோங்க. நான் இப்போது இதில் பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை ஒயர் இருக்கும்? 10 ஒயர். எப்படி பிரிச்சுருக்கேன்றதை இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த கார்னர் போகிற ஸ்ட்ரெயிட்டில் போகிற 2 ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பேஸ்கெட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருந்து
ஒரு செட்டு கிராஸ் ஆகும், அது ஒரு செட்டு. அப்போ 4 ஒயர் ஆச்சு. இந்த சைடில் வந்து 3 செட்டு கிராஸ் ஆகிற, ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு. அதை எடுத்து நான் அப்படியே ஒரு மார்க் பண்ணி ஒரு முடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு செட்டை அப்படியே நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டும் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்களோ அது கட்டி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம், திரும்ப 2வது ட்ரையாங்கிளுக்கு இப்போ ஒரு செட்டு எடுத்தோங்களே, ஃபஸ்ட்டு செட்டு கிராஸ் ஆகுது, அதை எடுத்துட்டோம். 2வது ஒரு செட்டு, 3வது ஒரு செட்டு, 4வது ஒரு செட்டு, 5வது ஒரு செட்டு. 1 2 3 4 5 செட்டு. செட்டாக எடுக்கும்போது 10 ஒயர் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த 10 ஒயரை இன்னொரு இப்போ நம்ம 8 ட்ரையாங்கிளுக்கு பிரிக்கிறோம். நம்ம 2 ட்ரையாங்கிளுக்கு பிரிச்சுட்டோம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், பிரித்த ஒயரை நம்ம ஒரு நாட் போட்டோ இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு திரும்பவும் 5 செட்டு பிரிக்க போகிறோம். ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு, 4 செட்டு, 5 செட்டு. 5 செட்டு ஒயர்னால் 10 ஒயர் வரும். அடுத்தடுத்த கிராஸில் போகிற அந்த ஒயர் தான் எடுக்கிறோம், மாற்றி எடுக்கக்கூடாது. அதை ஒரு முடி போட்டுக்கணும். எத்தனை, 3 ட்ரையாங்கிளுக்கு இப்போ பிரிச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு செட்டு தான் இருக்கும். இந்த கார்னரில் ஒரு செட்டு எடுத்தோம், அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு செட்டு தான் நமக்கு மீறும். நம்ம அப்படி பார்க்கும்போது கரெக்டாக எடுத்துருக்கோன்றது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ இங்கே 5 செட்டு எடுக்க போகிறோம். ஒரு செட்டு இந்த கார்னர் செட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் போகிற அந்த 2 ஒயர், 4 ஒயரு. இந்த சைடில் எப்படி நம்ம 3 செட்டு எடுத்தோமோ அதே மாதிரி கிராஸில் போகிறது. இதை பாருங்க, ஒரு செட்டு, இந்த கிராஸில் போகிற 2வது செட்டு, இந்த கிராஸில் போகிற 3வது. அடுத்தடுத்த 3 நாட்லேருந்து 2 ஒயர் எடுத்து இப்போ போட்டுக்குப்போம். இப்போ முடி போட்டுக்குப்போம். நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இங்கே வந்து 3 செட்டு தான் இருக்கும். 1 2 3. அதுக்கப்புறம் இந்த கார்னர் போகிற அந்த ஸ்ட்ரெயிட் 2 ஒயர், 4வது செட்டு. அதுக்கப்புறம் இப்படி திருப்பி ஃபஸ்ட்டு செட்டு, இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனில் ஃபஸ்ட்டு செட் எடுத்தால் 5 நாட்டு. அப்போ 5 நாட்டுக்கு 10 ஒயர். இது நம்ம 5வது ட்ரையாங்கிள். நம்ம அதாவது முடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து 5, 2வது நாட்டில் போகிற கிராஸ். ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு, 4 செட்டு, 5 செட்டு. 5 செட்டு நம்மளுக்கு 10 ஒயர் ஒரு ட்ரையாங்கிளுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து முடி போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டாலும் சரி, இல்லை எங்களுக்கு நல்லா புரியும் அதனால் நாங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறனாலும் ஓகே தான், சரிங்களா? இப்போது அடுத்த செட்டு போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது 5, 1 2 3 4 5 நாட்லேருந்து கிராஸாக போகிற அந்த ஒயர் நம்மளுக்கு அந்த கார்னரில் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் ஒயர் வரும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இந்த 5 பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போது இந்த கார்னரில் ஒரு செட்டு தான் இருக்கும், ஒரு செட்டு. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டில் கார்னரில் ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒரு செட்டு ஒயரு. அதுக்கப்புறம் இந்த 3 நாட்டு, ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இது ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டோம், முடி போட்டு வச்சுருக்கோம். நம்மளுக்கு எல்லா ஒயரும் கரெக்டாக 5 நாட்டு நம்ம போட்டது பிரித்து கரெக்டாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிளுக்கும் 10 ஒயரு, 10 ஒயருன்னும்போது 5 செட்டு. சரிங்களா? அது மாதிரி பிரிச்சுட்டோம். நம்மளுக்கு இப்போது எந்த ஒயரும் எங்கேயும் மீதி இல்லை. 5 செட்டு கரெக்டாக வந்துருச்சு. பிரித்தது
நான் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு செட்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிளில் தான் போட போகிறோம். ஏதாவது ஒரு செட்டை முடிய அவுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டிருந்தா ரப்பர் பேண்டை பிரித்து எடுத்துருங்க. அந்த 5 செட்டு இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 5 செட்டு ஒயர். அந்த 5 செட்டு ஒயரையும் நம்ம 5 நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டை நான் பிரிச்சிருக்கேன். ஒரு நாட் போட்டுட்டோம். அடுத்த 2 ஒயர் எடுத்து 2வது நாட்டு போடுறோம். அடுத்த 2 நாட் எடுத்து 3வது நாட் போடுறோம். அடுத்த 2 நாட்டு எடுத்து 4வது நாட்டு போடுறோம். அடுத்த 2 ஒயர் எடுத்து 5வது நாட்டு போடுறோம். நம்ம இப்போ பிரித்ததில் 5 நாட்டு நமக்கு கிடச்சி 10 ஒயர் இல்லைங்களா, 5 செட்டு எடுத்தோம். 10 ஒயரு சரியாக போச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒயரும் கிடைக்காது. ஏன்னா 2வது செட்டு எடுத்தோம்னா தப்பாக எடுக்கிறோன்னு அர்த்தம். 2வது செட்டு ஒயரு தப்புறங்க கட்டி வச்சுருக்கோம், அதுதான். இப்போ 5 நாட் போட்டுட்டோம். இந்த 5 நாட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிற அந்த ஒயரை போட்டோம்னா 4 நாட்டு கிடைக்கும். வேறு அடிஷ்னல் நாட்டு எந்த ஒயரும் எடுக்கக்கூடாது. இந்த 5 செட்டு ஒயரில் தான் நம்ம போட்டுருக்கோம். இங்கே 5 4 3 2 1ன்னு நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் 5க்கு 5. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1 2 3 4 5 நாட்டு கிடச்சிது. அப்புறம் அதுலேருந்து போகிற கிராஸ் ஒயரில் ஒரு ஒயர் தனியாக நிற்கும், இந்த பக்கம் ஒரு தனியாக நிற்கும். நடுவில் 4 ஒயர் 4 செட்டு கிராஸ் ஆகும். அந்த 4 செட்டில் 4 நாட் போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கார்னரில் ஒரு ஒயர் தனியாக நிற்கும், இந்த பக்கம் கார்னரில் ஒரு தனியாக நிற்கும். நடுவில் 3 செட்டு கிராஸ் ஆகும். அந்த 3 செட்டுக்கும் ஒரு நாட் போட்டுக்கணும். மூணு நாட்டு போட்டோம். இப்போது இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் ஒரு தனியாக நிற்கும் ஒரு ஒயரு. நடுவில் 2 செட்டு மீட் ஆகும், கிராஸாக வரும். அந்த 2 கிராஸாக போகிற 2 ஒயரை 2 ஒயர் எடுத்து 2 நாட் போடுறோம். இப்போது 2 கார்னரில் 2 ஒயர் தனியாக நிற்கும். சென்டரில் ஒரே ஒரு செட்டு மீட் ஆகும். அந்த ஒரு செட்டை எடுத்து ஒரு நாட் போடுறோம். பாருங்கள், இப்போது 1 2 3 4 5 1 2 3 4 5 5 நாட்டு கிடச்சிச்சிங்களா. நம்ம 5க்கு 5 கிடச்சி. இப்போ என்ன பண்ண இதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் அடுத்த செட்டு பிரித்து வச்சுருக்கோங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்தால் நம்மளுக்கு நடுவில் 1 2 3 4 5 நாட்டு கிடைக்கும்.
அது இப்போ இது பக்கத்தில் இருக்கிற நாட்டு போடக்கூடாது. அந்த 5 நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிராஸ் ஒயரை தான் 5 நாட்டு போடணும். சரிங்களா? 1 2 3 4 5 5 நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயர். நம்ம இந்த 5 நாட்டில் எதையும் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 நாட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த 5 செட்டு பிரிச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து தான் நாட் போடணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்புறம் மாற்றி போட்டுட்டு எனக்கு சரியாக வரலன்னு கேட்காதீங்க. இப்போ 2வது செட்டு ஒரு நாட் போடுறோம். மூணாவது நாட் போடுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு 8ஆக பிரித்தோம் இல்லைங்களா, 8 ட்ரையாங்கிள் கிடைக்கும். நமக்கு 8 ட்ரையாங்கிள் 5 4 3ன்ட்டு சுற்றி நமக்கு மொத்தத்தில் 8 ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதே மெத்தடில் தான் மற்ற 6, இப்போ நான் வந்து 1 போட்டு காமிச்சேன், 2வது போட்டுருக்கேன். இதே மாதிரி மற்ற 6ம் போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது நான் 5வது நாட்டு போடுறேன். பாருங்க, 1 2 3 4 5. அதுக்கப்புறம் மேலே இந்த கார்னர் ஒரு ஒயர் தனியாக நிற்கும். நடுவில் 4 செட்டு மீட் ஆகும். அந்த 4 செட்டை வச்சு 4 நாட்டு போடுறோம். இதில் கார்னர் திருப்பறதுன்றது தனியாக கிடையாதுங்க. இந்த ட்ரையாங்கிள் இது பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்னர் திருப்பதுன்றது அந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுக்கு தனியாக கார்னர் திருப்பி போடணுன்றது இல்லை. இந்த மாதிரி போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக கார்னர் திரும்பிடும். அந்த ஸ்ட்ரெயிட்டில் போகிற 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயரை நம்ம 2 நாட்டாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கார்னர் திரும்பிடும். இப்போ பாருங்கள் 4 நாட் போட்டு அதுக்கு மேலே இந்த 2 கார்னரில் 2 ஒயர் போக நடுவில் 3 செட்டு மீட் ஆகும். அந்த 3 செட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த கார்னர் 2 ஒயரை விட்டுட்டு 2 பக்கம் 2 கார்னர் நடுவில் 2 செட்டு மீட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2 கார்னர் 2 ஒயர் போச்சுன்னா மீதி நடுவில் ஒரு செட்டு. இதே மாதிரி மற்ற 6 ட்ரையாங்கிளும் போடலாம். நம்மளுக்கு இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 5க்கு 5, அதே மாதிரி 1 2 3 4 5. இது தனியாக 5க்கு 5, இது தனியாக 5க்கு 5. அதே மாதிரி நம்மளுக்கு சுற்றி கிடைக்கும். இப்போ வந்து அடுத்த 5 வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அந்த 5 நாட்டை தான் நம்ம போட போகிறோம். அப்போது இங்கே ஒரு நாட்டு இந்த கார்னர் திருப்பதில் அந்த ஸ்ட்ரெயிட்டில் போகிற 2 ஒயர் 2 நாட்டு சைடில் 3 செட்டு எடுத்தோம். அது மொத்தம் சேர்த்து 5 நாட்டு 5 4 3 2 1ன்ட்டு போட போகிறோம். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேஸ்கெட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்டதுனால நான் இந்த பேஸ்கெட்டை நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிடுறேன். வீடியோவாக எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் இன்னொரு கலர் பேஸ்கெட்டை
நான் போட்டு உங்களுக்கு இதுக்கு பார்ட் 2வை கண்டினியூ பண்ணுறேன். என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ரௌன் கலர் போட்டாங்க, செகண்ட் பார்ட்டில் வேறு கலர் ஒயரில் நம்மளுக்கு பேஸ் போட்டு காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்த பேஸ்கெட்டு வந்து கேட்டவங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்டதால் நான் இது உடனே ஃபினிஷ் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்த அளவு எல்லாமே ஒன்று, போடுற மெத்தட் எல்லாமே ஒன்று. ஒயரோட கலர் காம்பினேஷன் மாறும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த 6 ட்ரையாங்கிளும் போட்டுட்டு நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இந்த குடைக்கு மெரூன் கலரில் ஒயர் எடுத்திருக்கோம். நல்லா மெரூன் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கோம். 3 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 2 3 3 இந்த 6ல் நிற்கணும். சரிங்களா? 3 6ல் நிறுத்தணும். திரும்பவும் அளந்து காட்டுறேன். 1 2 3 இங்கே போய்ட்டு 6ல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் கட் பண்ணிக்கலாம். 40 கட் ஒயரும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், அதை நல்லா சென்டர் பண்ணிக்கலாம். ரெண்டு முனையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம், அதையும் 2 முனையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். ஆப்போசிட் ஒயரை அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சைடும் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒயரும். இது மாதிரி செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேஸ்கெட்டை வளர்த்தும் போது ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் ஒரு சைடு ஒயர் குறைச்சலாகவும் இருந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பார்த்து நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு நல்லது. நம்ம வெட்டி வச்சுருக்கிற 40 ஒயரையும் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து 20 நாட்டு கிடைக்கும். 40 ஒயர் கட் பண்ணும் இல்லைங்களா, அதனால் 20 நாட்டு கிடைக்கும். அந்த மாதிரி 20 நாட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். நான் இப்போ 20 நாட்டும் போட்டு வச்சுட்டேன்.